மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். குறைவுகள் இல்லாத சமயத்தில் தேவனை பாடி துதிக்கும் தேவ ஜனங்கள் துன்பத்திலும் வேதனைகளிலும் இருக்கும் போது மல்கியாவின் புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராக பேசுவதை போல பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருந்த நிலையிலே அவர்களால் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கோ தேவனை பாடி துதிப்பதற்கோ அவர்களுக்கு உணர்வு இருந்திருக்குமா என்று நமக்கு நினைக்க தோன்றும். ஆனாலும் தங்களுடைய சூழ்நிலையை பார்க்காமல் தங்களுடைய இயற்கையான உணர்ச்சிகளையும் மீறி பவுலும் சீலாவும் தங்களை தேவனை துதிக்கும்படியாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது எப்படி அவர்களால் சாத்தியமானது என்று நாம் நினைக்க கூடும். கர்த்தர் நிச்சயமாக தங்களை விடுவிப்பார் என்ற திடமான விசுவாசம் இருந்தபடியினால் அவர்கள் தங்கள் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் வேதனையை பார்க்காமல் துன்பத்தை மறந்து மற்றும் தேவனை நோக்கி முறுமுறுப்பதை விட்டுவிட்டு விசுவாசத்தால் தேவனுக்கு பிரியமான துதி பலிகளை ஏறெடுக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலையை கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவார். பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது பூகம்பம் வந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இது இயற்கையாக நடந்த பூகம்பம் அல்ல. அவர்களின் ஜெபத்தினாலும் துதியினாலும் பரவசப்பட்ட கர்த்தர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தம்முடைய வல்லமையினால் அனுப்பிய பூகம்பம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய சுனாமி தேவைப்பட்டால் சுனாமியையும் கர்த்தர் அனுப்புவார், பூகம்பத்தையும் அனுப்புவார், பெருங்காற்றையும் கர்த்தர் அனுப்புவார். அவர் சர்வ வல்லவர். தேவ ஜனமே, கிறிஸ்துவின் ரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். தன்னுடைய குமாரனையே ஜீவ பலியாக கொடுத்தவர் நம்மை கைவிடுவாரா? ஆகையினாலே சூழ்நிலைகளை மறந்து எப்போதும் கர்த்தர் நம்மை காத்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.